எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வீரயுக நாயகன் வேள்பாரி கதையோட தொடர்ச்சி. யானைப்படை சிதைந்ததைப் போல நடுவில் நின்றிருந்த பெரும் படையும் சிதையத் தொடங்கியது. மையூர் கிளாரின் தலையை நசுக்கி தூக்கி வீசினான் பாரி. அத்துடன் அந்த பெரும் படை ஈரக்குலை நடுங்க உயிர் பிழைக்கும் ஓட்டத்தை தொடங்கியது. பாரியை சுற்றி நின்றவர்கள் தொலைவில் நிற்கும் சோழவேளனையும் புதிய விற்பனையும் அடையாளம் காட்டினார்கள். யானைப்படை சிதறிய வேகத்தில் கோட்டை அருகில் இருந்த வீரர்களை நோக்கி ஓடிய முடியனும் முதிரனும் பாய்ந்து முன்னேறினார்கள். இந்த போரின் மிக முக்கிய பணியே இனிதான் இருக்கிறது. சிறு கவனப்பிசகோ வேக குறைவோ இருந்துவிடக்கூடாது. துல்லியமான தாக்குதலுக்கு ஆயத்த நிலையில் குதிரையில் விரைந்து கொண்டிருந்தனர் முடியனும் முதிரனும். உதயஞ்சேரலிடம் கைகள் குவித்து கேட்டான் செங்கணச்சோழன், என்னை இந்த இடம் விட்டு பாதுகாப்பாக வெளியேற்று என்று. மூன்றாம் நிலையில் நின்ற வேந்தர் படையில் அதிகம் இருப்பவர்கள் சேர வீரர்களே. அதனால்தான் உதயஞ்சேரலிடம் உதவி கேட்டான். ஆனால் உதவியாக கேட்காமல், இதை நீ செய்வதற்கு கைமாறாக நான் உனக்கு ஒன்று தருகிறேன் என்றான். போர்க்களத்தின் கடைசி கணத்தில் உயிர் பிழைத்து தப்பிச் செல்வது பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நீங்கள் எனக்கு என்ன தந்துவிட முடியும் என்று கேட்டான் உதயஞ்சேரல். தனக்கு அருகில் நின்ற வேளக்கார படையைச் சேர்ந்த வீரனை நோக்கி செங்கணச்சோழன் கையை நீட்ட, அவனோ பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஓலை சுவடியின் கட்டொன்றை எடுத்து கொடுத்தான். அதை உதயஞ்சேரலை நோக்கி நீட்டினான் செங்கணச்சோழன். என்ன இது என்று உதயஞ்சேரல் கேட்கும் முன் செங்கணச்சோழன் சொன்னான், பச்சை மலையில் உள்ள 14 வேளிர் குலங்களும் தங்களின் விலை மதிப்பு மிக்க செல்வங்களை காலம் காலமாக பாலி நகரில்தான் சேமித்து வைக்கின்றன. இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அந்த இடமும் அதற்கான குறிப்புகளும் மாறப்போவதில்லை. அந்த இடம் எங்கு இருக்கிறது என்ற குறிப்பை காடர்களை கொண்டு அறிந்தேன். மிக துல்லியமான இந்த குறிப்பின் அடிப்படையில் தான் நான் எழுவனாற்றின் மேல்முனை வரை சென்று விட்டேன். ஆனால் அதன் பிறகு பாரியால் தாக்கப்பட்டு எனது படை அழிந்தது. காடர்கள் உருவாக்கிய அந்த குறிப்பு இந்த ஏட்டில் இருக்கிறது. இந்த போரில் வெற்றி பெற்றால் இதை பாண்டியனுக்கு வழங்கலாம் என்றிருந்தேன். ஆனால் போருக்கு தலைமை தாங்கிய குலசேகர பாண்டியனோ நம்மிடம் சொல்லாமலேயே இந்த களம் விட்டு அகன்று கொண்டிருக்கிறார். இனி இது சேரர்களுக்கு சொந்தம். என்னிடம் இன்னொரு படி இருக்கிறது. என்றை காணாலும் அந்த செல்வத்தை சேரனோ சோழனோ தான் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்தான். உதயஞ்சேரலுக்கு மெய் சிலிர்த்தது. இது முன்னமே கிடைத்திருந்தால் இந்த போர்க்களத்துக்கே நான் வந்திருக்க மாட்டேனே என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது காலம்பனின் பெரும் குரல் கேட்டது. கருங்கைவாணன் மாண்டு விட்டான் என்று தெரிந்த கணமே வேந்தர்களின் கவசப்படை நிலைக்குலைய தொடங்கியது. அந்த கணத்தில் விண்டன் எரிந்த ஈட்டி உசந்தனை குத்தி தூக்கியது. படை சிதற தொடங்கினாலும் சோழவேளன் தப்பி வெளியேற முயலவில்லை. அவன் பாரியை எதிர்கொள்ளவே முனைந்தான். புதிய விற்பனும் அதே மனநிலையோடு பாய்ந்து முன்னேறினான். நாக்கை துருத்தி பல்லை கடித்தபடி விரைந்து வந்தான் சோழவேளன். ஓங்கிய எருள் தடியை நிறுத்திவிட்டு கண்டார கோடாரியை வாங்கினான் பாரி. யானைப்படையை பரம்பினர் முழுமையாக சிதறச் செய்து விட்டனர் என்று தெரிந்ததும் தளபதி மாகநகன் தனக்கு வழங்கப்பட்ட 2ஆம் திட்டத்தை நிறைவேற்றும் முடிவுக்கு வந்தான். கோட்டைக்குள் இருக்கும் நீலனின் தலையை வெட்டி வீசிவிட்டு தப்பி வெளியேறுவதுதான் அந்த திட்டம். மாகநகன் தனது குதிரையை திருப்பி உள்கோட்டைக்குள் நுழைய நினைக்கும் போது உதிரனின் வில் படையினரின் அம்புகள் சீறி பாய்ந்தன. கன நேரத்துக்குள் கணக்கில்லாத அம்புகள் முழு விசையோடு இறங்கின. மாகநகன் உள்ளே நுழைந்து நீலனை வெட்டிவிட்டு செல்வோமா அல்லது இப்போதே தப்பித்து செல்வோமா என்று ஒரு கணம் சிந்தித்தான். அப்போது முடியன் மின்னல் வேகத்தில் கோட்டையை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தான். தமக்கு முன்னால் மொத்த படையையும் அழித்துக் கொண்டிருக்கும் பாரியை வீழ்த்தும் வெறியோடு சோழவேளனும் புதிய விற்பனும் சூழ்ந்து தாக்க முற்பட்ட போது அவர்களின் தாக்குதலை தடுக்க எந்தவித முயற்சியும் பாரி செய்யவில்லை. அந்த தாக்குதல் சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. சோழவேளன் வீசி வந்த வாளை கண்டர கோடாரியால் தட்டிவிட்ட வேகத்தில் அவன் கழுத்துக்கு கொடுத்து வாங்கினான் கோடாரியை. கண்டர கோடாரியின் கூர்மை மலைவேம்பின் முண்டையே வெட்டி இறக்கக்கூடியது. அறுத்து இழுக்கப்பட்ட கோடாரியின் வேகத்தில் சோழவேளனின் தலை கண்ணிமைக்கும் நேரத்தில் சரிந்தது. தனது குதிரைக்கு முன்னால் உருண்டு வந்து விழுந்த சோழவேளனின் தலையை பார்த்து மிரண்ட புதிய விற்பன் தான் என்ன செய்யலாம் என சிந்தித்த கணத்தில் அவனது நெஞ்சு குழிக்குள் இறங்கியது கண்டர கோடாரியின் கைப்பிடி முனை. வெளியில் நின்று போரிட்டுக் கொண்டிருக்கும் ஒரு வீரன் கூட கோட்டைக்குள் நுழையக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருந்தான் உதிரன்.
அவன் வீசிய அம்புகள் கோட்டை வாயிலின் அருகே ஒருவரையும் நிலை கொள்ள செய்யவில்லை. அதையும் மீறி மாகனகன் உள்ளே நுழைய முயன்றான். குதிரையில் பாய்ந்து வந்து கொண்டிருந்த முடியனின் கண்கள் கோட்டை வாசலில் தான் நிலை குத்தி இருந்தன. மாகனகன் கோட்டைக்குள் நுழையும் கணத்தில் அவனது கவசத்தை துளைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தது முடியனின் ஈட்டி. வேந்தர்களின் கடைசி முயற்சியை பரம்பின் குடிமுடியன் குத்தி சாய்த்தான். காலம்பன் பெரும் உருமலோடு வந்து கவசப்படையை தாக்க முயலும் போது வேந்தர்கள் மூவரும் வெளியேறி இருந்தனர். முடியன் முழு வேகத்தோடு உள்ளே நுழையும் வரை அவனுக்கு பின்னால் இருந்த உதிரனின் படை இடைவிடாது அம்புகளை பாய்ச்சியபடி இருந்தது. நடுவில் நின்ற படை முற்றிலுமாக சிதறி ஓடிக்கொண்டிருந்த போது முடியன் கோட்டைக்குள் நுழைந்தான். நுழைந்த கணம் அவன் எழுப்பிய சீல்கை ஓசை எங்கும் எதிரொலித்தது. பாரியும் காலம்பனும் விண்டனும் தங்களை எதிர்த்து நிற்கும் வீரர்கள் யாரும் இல்லாத களத்தில் இருந்து சீல்கை ஓசை கேட்ட கோட்டையை நோக்கி ஓடி வர தொடங்கினர். இந்த ஓசைக்காக காத்திருந்த தந்தமுத்துக்காரர்கள் தனியே நிறுத்தியிருந்த 4ஆம் யானையை கோட்டையை நோக்கி அழைத்து சென்றனர். பகலின் 15ஆம் நாளிகை கதிரவனின் வெப்ப கதிர் நிலமெங்கும் ஒளி வீசி கொண்டிருந்தது. காணும் இடமெல்லாம் எருக்களை இலைகளும் நெருஞ்சி இலைகளும் குருதியை ஏந்தி இருந்தன. எங்கும் மனித கதறல் எதிரொலித்தது. குத்தி சாய்க்கப்பட்ட குதிரைகளும் யானைகளும் ஈனக்குரலில் ஒலி எழுப்பின. எரிமதம் கொண்ட யானையாலும் எருள் தடி கொண்ட பாரியாலும் நடுங்கிய நிலம் உச்சி பொழுதில் நிலை கொள்ள தொடங்கியது. 4ஆம் யானை கோட்டையை விட்டு வெளியேற தொடங்கியது. அதன் கழுத்தில் தந்தமுத்துக்காரன் உட்கார்ந்திருந்தான். முதுகில் இலவம் பஞ்சால் சிறு நார் கொண்டு பின்னப்பட்ட விரி மெத்தையின் மேல் நீலன் அமர்ந்திருந்தான். அவன் பின்னே முதுகின் மேல் நிலையில் பாரி அமர்ந்திருந்தான். நீலனின் இடது காலின் காயம் மிக வலிமையானதால் முழு பிடிமானமும் கிடைக்கவில்லை. யானையின் அசைவுக்கு ஏற்ப பின்னால் அமர்ந்திருந்த பாரியின் இடது தோளில் சாய்ந்தபடி இருந்தான் நீலன். யானையை தொடர்ந்து முடியன், காலம்பன், உதிரன், விண்டன் ஆகியோரும் பரம்பு வீரர்களும் ஏந்திய ஆயுதங்களோடு வந்து கொண்டிருந்தனர். தகிப்பேறிய கண்களும் சீற்றம் குறையாத முகமுமாக இருந்த பாரிக்கு நீலன் தோளில் சாய்ந்த கணத்தில் இருந்து வெப்பம் குறைய தொடங்கியது. செந்தேன் நிறத்தில் எரிந்து கொண்டிருந்த அவனது கண்கள் வெண்மை கொள்ள தொடங்கின. எரிமதம் இறங்க தொடங்கியது. அவர்களுக்கு முன்னே கிழக்கும் மேற்குமாக நீண்டு கிடந்த பச்சை மலை தொடர் தன் பிள்ளைகளுக்காக கைவிரித்து காத்திருந்தது. நடந்து கொண்டிருந்த யானையின் தந்தத்தின் மீது தும்பி ஒன்று வந்து அமர முயன்றது. குனிந்து அதை பார்க்க முயன்ற பாரி பறவை ஒன்றின் மாறுபட்ட ஓசையை கேட்டு தலை நிமிர்ந்து பார்த்தான். அவனது தலைக்கு மேலே காரமலையை நோக்கி ஓசை எழுப்பியபடி பறந்து கொண்டிருந்தது கருங்கிளி. இன்று முழு நிலவு நாள். கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி பரம்பு மக்கள் குவிய தொடங்கினர். குருதியாட்டு விழா தொடங்கவிருந்தது. போரின் இழப்புகளை வெற்றியின் மகிழ்வு கொண்டு மேவும் விழா இது. போர் தெய்வமான கொற்றவை தனது பசியாரி மகிழ்ந்திருப்பாள். அவளின் மகிழ்வை பரம்பு நாட்டு பெண்களின் மகிழ்வாக மாற்றுவதே இந்த திருவிழா. மூவேந்தர்களுக்கு எதிராக போர் தொடங்கும் முன் கொற்றவைக்கு நீராட்டு விழா நடந்தது. அந்த விழாவின் பொழுது நிறைசூல்காரியின் வயிற்றில் உள்ள கருவுக்கு வாக்களித்தாள் கொற்றவை. இம்மண்ணை அடுத்த தலைமுறைக்கு காத்தளிப்பேன் என்று அவள் சொல்லிய சொல் இன்று மலர்ந்துள்ளது. வாக்கினை காத்தளித்த கொற்றவைக்கு நன்றி கூறும் பெருவிழாதான் இது. இழப்பையும் வலியையும் கண்ணீரையும் கடந்தால் மட்டுமே மேடேறி வந்து நன்றி சொல்ல முடியும். இந்த காடு காக்கப்பட்டது, இந்த பரம்பு காக்கப்பட்டது, நிலமெல்லாம் காக்கப்பட்டதன் அடையாளமாக சிலிர்த்து நிற்கின்றது. இவ்வளவும் காக்கப்பட்ட நிலையில் எனது இழப்பை மட்டுமே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க முடியாது. இந்த காப்பிற்கானதே அந்த இழப்பு. எனவே இழப்பினை தன்னுள்ளிருந்து பீத்து எடுப்பதும் எடுத்த இடத்தில் பக்குமேவ புதுத்தோல் பரவி விரிவதுமே தேவை. வீரர்களின் குருதியில் தோய்ந்த துணிகள் தீபங்களில் திரியாய் எரிந்து கொண்டிருந்தன. பந்தங்களில் ஒளி வீசி கொண்டிருந்தது. எரிந்து மறைதலும் ஒளிர்ந்து அடங்குதலுமே வாழ்வு. இருளை விளக்கத்தான் முடியும், அழிக்க முடியாது. ஒளி கொண்டு கண்டறியப்படும் உண்மை அதுதான். மரணமும் அப்படித்தான். கொற்றவையின் கூத்துக்களம் நோக்கி வழியெங்கும் தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. எல்லாம் ஒளி வீசும் வீர நினைவுகள். சுடரை தொட்டு வணங்கியபடி கூட்டம் கூட்டமாக மக்கள் கூத்துக்களம் நோக்கி வந்த வண்ணமே இருந்தனர். பரம்பின் அத்தனை ஊர்களில் இருந்தும் சாரி சாரியாக வந்து கொண்டிருந்தனர். குருதியாட்டு விழா தொடங்குவதுதான் இன்று. முடிவது என்றன யாராலும் கணிக்க முடியாது. காட்டில் எத்தனை வகை கள்ளுண்டோ அத்தனையையும் குடித்து
கறி வகைகளை விடாது கடித்து ஆட்டமும் பாட்டமுமாக இந்த விழா பல நாள் நீடிக்கும். பரம்பின் தென்னெல்லையில் இருந்து வடவெல்லை வரை உள்ள ஊர்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து திரும்ப முடியாது. எனவே மக்கள் இரவும் பகலுமாக நாள் கணக்கில் வந்து கொண்டே இருப்பார்கள். உள்ளங்கையில் பிடித்து வைத்திருக்கும் மணல் ஆற்று நீருக்குள் கரைந்து மறைவதைப் போல விழா மகிழ்வில் கண்ணீர் துளி தனது போக்கில் மறையும். அதுவரை குருதியாட்டு விழா தொடரும். கொற்றவையின் கூத்துக்களத்தின் நடுவில் வைக்கப்பட்டுள்ள வட்ட பானையில் நிறை நீர் தழும்பி இருக்கும். ஈன்றெடுத்த குழந்தையை அந்த பானை நீரில் மிதக்க விட்டபடி எள்முனையால் அதன் மார்பினை கீறுவர். துளிர்த்து மேலும் செங்குருதி நீரில் பரவியபடி இருக்க குழந்தையை வெளியில் எடுத்து விடுவர். பிறகு செந்தினையை குருதியோடு கலந்து வைப்பர். பிள்ளையை ஈன்றெடுத்த தாய் அந்த குருதி சோற்றினை பிசைந்து கொற்றவைக்கு படையலிடுவாள். மறு தலைமுறைக்கு மண்ணையும் மக்களையும் காத்தளித்தவளுக்கு புதிய மனிதர்களின் குருதி கொண்டு செய்யும் நன்றி கடன் இது. குருதிச்சோறு ஊட்டப்பட்டவுடன் துணங்கை ஆட்டம் தொடங்கும். போர் துணங்கை கொற்றவைக்கு உரியது. குறவை ஆட்டம் போல ஆணும் பெண்ணும் தழுவியாடும் ஆட்டமல்ல இது. வெறிகொள் மாந்தர் சினந்தாடும் வெற்றி கூத்து இது. முழவுதான் துணங்கைக்குரிய இசைக்கருவி. அதனுடன் ஆணை பறையை மட்டும் இணைத்துக் கொள்ளலாம். இருளேறிய கணத்தில் எவ்வியூரின் மேல் பாறையிலிருந்து மொந்தை குடமுழவும் இசைக்கப்பட தொடங்கியது. குலநாகினிகள் கூத்துக்களம் நோக்கி புறப்பட்டதன் அடையாளம் அது. நாகினிகளின் முன்னே வெறிகொள் பாவையர் சுழன்று ஆடுவர். அவர்கள் அணிந்துள்ள மாலைகளில் உள்ள மலர்கள் முற்றிலுமாக உதிர்ந்து விழும் வரை சுழன்று ஆடுவார்கள். எதிரிகளின் கபாலமேந்தி சிலர் ஆடி வருவர். கபால கூத்துக்கு மணிமுரசும் முன் செல்ல வேண்டும். வெற்றியின் உச்ச கட்டம் அது. ஒவ்வொரு திசையில் இருந்தும் ஒவ்வொரு வகையான ஆட்டத்தோடு கூத்துக்களம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் பெண்கள். காடெங்கும் ஒளி சிந்திக் கொண்டிருந்த முழு நிலவுக்கு கேட்டு திரும்பியது துணங்கைக்கான முழ ஒளி. நள்ளிரவு வரை வெறியாட்டம் ஆடி வந்து கொண்டே இருந்தனர் மக்கள். மூவேந்தர்களை வென்று முடித்த வெற்றி விழாவை ஆடி தீர்க்க இரு கால்கள் போதவில்லை. நாகக்கரட்டின் மேலே பரம்பு படைகள் தங்கி இருந்தன. ஆனால் அவற்றுக்கு பின்னால் இரளிமேட்டின் குகைகளில் முதுவேலன் இருந்தான். அதற்கு மேல் காரமலையின் உச்சி முகட்டுக்கு சற்று கீழ் நிலையில் இருந்தபடி போரினை முழுமையாக பார்த்து கொண்டிருந்தனர் பெண்கள். கீழே தட்டியங்காட்டில் போரிடும் பரம்பு வீரர்கள் பொதுப்படையாக தெரிவர். தனித்த உருவம் தெரியாது. எந்த ஒருவனையும் அடையாளம் கண்டுவிட முடியாத உயரத்தில் அவர்கள் இருந்தனர். தட்டியங்காட்டு தாக்குதலின் தன்மையையும் குளவந்திட்டியில் இருந்து பாரி உத்தரவு எழுப்புவதையும் நாகக்கரட்டில் இருந்து வாரிக்கையின் ஒலி குறிப்புகளை அனுப்புவதையும் அவர்கள் உச்சியிலிருந்து பகலெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். இரவானதும் யாராவது ஒருத்தி ஒப்பாரி பாடலை பாடுவாள். அந்த பாடல் பெயர் அடையாளமற்று உருவ அடையாளமற்று வீரத்தை மட்டுமே உருவகப்படுத்தி இருந்தது. எதிரிகளை கணக்கே இல்லாமல் கொன்றளித்த பரம்பு வீரன் குருதி பெருக மண்ணில் மாண்டு விழுவதை பற்றிய பாடல் அது. அந்த பாடலில் பாடப்படும் வீரன் தன் கணவனாகவோ மகனாகவோ காதலனாகவோ தந்தையாகவோ உடன் பிறந்தவனாகவோ இருப்பானோ என்ற எண்ணம் வராதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் எல்லோரின் மரணத்தையும் மன அளவில் ஒவ்வொரு இரவிலும் சுமந்து கடந்து வெளிவந்து கொண்டிருந்தனர். வீரர்களின் குருதி பெண்களின் கைகளில் இரவெல்லாம் படிந்திருந்தன. எவ்வளவு கொடிய தாக்குதல் நடந்தாலும் யார் இறந்தாலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லையை தாண்டி கீழே போகக்கூடாது. கரியனூர் பெரியாத்தாதான் எல்லை காவலாக நின்றிருந்தாள். இளவயதுக்காரிகள் சில நேரங்களில் துக்கம் தாங்காமல் நான் போய் பார்க்க வேண்டும் என்று துடித்து புறப்படுவார்கள். அவர்களையெல்லாம் தடுத்தாட்கொள்ள வேண்டும் அல்லவா? காரமலையின் மேல் விளிம்பில் பெண்களின் கண்ணீர் உருள முடியாத பெரும் பாறையாக ஒரு திரண்டு நின்றிருந்தது. பால் கட்டிய மார்பன நீர் கட்டி நின்றன விழிகள். 6ஆம் நாள் நள்ளிரவு கூவல் குடியினர் எழுப்பிய ஓசை மலையெங்கும் எதிரொலித்தது. 6 நாட்களும் இறந்த யாருடைய பெயரையும் அறிந்திராத பெண்கள் தேக்கனின் மறைவை கூவல் குடியினர் சொல்ல கேட்டு நடுங்கி போயினர். அது நாள் வரை யாரையும் எல்லை தாண்ட விடாமல் காத்து நின்ற கரியனூர் பெரியாத்தா தலையிலும் மார்பிலும் அடித்துக் கொண்டு எல்லை தாண்டி இரளிமேட்டினை நோக்கி ஓடத் தொடங்கினாள். அவளை பிடித்து நிறுத்துதல் எளிய செயல் அல்ல. எல்லோரும் எவ்வளவோ முயன்றும் அவளை நிறுத்த முடியவில்லை. நாகினிகள் யாரும் இங்கில்லை. அவர்கள் எல்லோரும் எவ்வியூரில் இருந்தனர். பெரியாத்தாவை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தேக்கனின் மரணத்தை தாங்கிக் கொள்ளும் திடம் பரம்பில் யாரிடமும் இல்லை.
இந்த மலையின் பேராசான் போர்க்களத்தில் மாண்டான் என்பதை எப்படி நம்புவது? பெண்கள் ஏது செய்வதென்று தெரியாமல் திணறி நின்றனர். இங்குள்ள பெண்கள் எல்லோருக்கும் தாய் நீ. மார்பில் அடித்து நீ கதறுவதை இளம் பிள்ளைகள் எப்படி தாங்குவார்கள்? தேக்கன் தெய்வத்துக்கு நிகரானவன். அவனது மரணத்தை மனிதர்களான எங்களால் எப்படி தாங்க முடியும்? எங்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய நீயே எல்லையை தாண்டினால் மற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? துக்கத்தை வாயால் சொல்லி துடித்தழு, அதை விடுத்து எல்லை தாண்டி முன்னே நகராதே என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தனர். ஆனால் அவளை யாராலும் தடுக்க முடியவில்லை. இறங்கிக் கொண்டிருந்த அவளை நோக்கி இறுதியாக இறங்கி வந்தாள் ஆதினி. என்ன சொல்லி பெரியாத்தாளை நிறுத்தப் போகிறாள் என்பது அறியாது மற்ற பெண்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவள் அருகில் சென்று ஆதினி சொன்னாள், மயிலாவுக்கு வலி கூடியிருக்கிறது, குழந்தை பிறண்டிருக்கும் என்று நினைக்கிறேன், வந்து எடுத்துக்கொடு என்றாள். அதிர்ந்து நின்றவள் கண்ணீரை துடைத்தபடி எல்லோரையும் விலக்கி கொண்டு எம் மகளே என்று கத்தியபடி மயிலாவை நோக்கி ஓடினாள் பெரியாத்தா. நிலவின் மஞ்சள் ஒளியில் காடே ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கூத்துக்களம் நோக்கி தன் பிஞ்சு மகவை தூக்கி வந்தாள் மயிலா. அவளை சுற்றி எண்ணற்ற தோழிகள் இருந்தனர். ஆனாலும் அங்கவைதான் அவளை முன்னடத்தி வந்தாள். ஆதினியும் மற்ற பெண்களும் அவளின் வருகையை எதிர்பார்த்து கூத்துக்களத்தில் காத்திருந்தனர். ஆண்கள் பெண்களுக்கு அப்பால் நின்றிருந்தனர். விரிபலகையில் நீலன் அமர்ந்திருந்தான். காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லை. அவனது வலப்புறம் கபிலர் அமர்ந்திருந்தார். இடப்புறம் முடியன் அமர்ந்திருந்தான். அவர்களுக்கு பின்னால் உதிரனும் விண்ணனும் நின்றிருந்தனர். காலம்பன் மற்ற பெரியவர்களுடன் எதிர் திசையில் அமர்ந்திருந்தான். முன்னும் பின்னுமாக பரம்பெங்கும் இருந்து வந்த கூட்டம் மொய்த்து கிடந்தது. கூத்துக்களத்தின் நடுவில் இருந்த வட்ட பானையில் நிறை நீர் தழும்பிக் கொண்டிருந்தது. அருகில் இருந்த மயிலா நீருக்குள் தன் மகவை மெல்ல உள்ளிறக்கினாள். பெண்கள் குலவையிட தொடங்கினார்கள். பரம்புக்கு ஆசானான தேக்கன் இல்லாததால் முடியன் எழுந்து வந்தான். விரல் இடுக்கிலிருந்த எள்முறை கொண்டு மகவின் மார்பில் சிறு கீறலை உருவாக்கினான். குழந்தை அவனை பார்த்து வீறிட்டு அழுத பொழுது குருதி நீருக்குள் கலந்திருந்தது. குலவையொலி எங்கும் பெருக மகவை பானையிலிருந்து மேலெடுத்தாள் மயிலா. தோழிகள் செந்தினையை கூடையில் கொண்டு வந்தனர். அதனை இரு கைகளிலும் அள்ளி குருதி நீரில் கலந்தாள். குலவையொலி மேலும் கூடியது. போர்க்களத்தில் மாண்டோரின் குருதி கொண்டு பிசையப்படும் பலி சோறு இது. 4 முறை கைகளால் அள்ளி போட்டவள் 5ஆம் முறை தினையை அள்ளும் போது வேண்டாம், அவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனது இடம் நோக்கி நகர்ந்தான் முடியன். வீரன் ஒவ்வொருவனின் குருதியாலும் ஒவ்வொரு தினையை பிசைந்து கொற்றவைக்கு பலிச்சோர் இடும் நிகழ்வு இது. இறந்த வீரர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு 4 பிடியோடு நிறுத்தினான் முடியன். பிசைந்து முடித்து பலிசோற்றினை கொற்றவைக்கு கொடுக்கும் சடங்கு தொடங்கியது. குருதியாட்டு விழா அதன் உச்சத்தை நெருங்கியது. குலவையொலி மேலும் மேலும் கூடியிருக்க மயிலா பலிசோற்றினை எடுத்து கொற்றவையின் அடிவாரத்தில் வீச தொடங்கினான். வீசிய கணம் போர் துணங்கைக்கான முழவின் ஒலி பீரிட்டு எழுந்தது. குலவை ஒலியும் முழவின் ஒலியும் இணைந்து இருட்டையும் காட்டையும் விரட்டிய வேளையில் பெண்களின் துணங்கை ஆட்டம் தொடங்கியது. போர் துணங்கைக்கான ஆட்டத்தில் ஒவ்வொரு பெண்ணாக ஆடத் தொடங்கினர். ஆட்டத்தினூடே பலிசோற்றினை அள்ளி கொற்றவையை நோக்கி வீசினர் பெண்கள். புது மகவின் குருதியால் கொற்றவைக்கு நன்றி சொல்லல் இது. மனதின் ஆழத்தில் உறைந்து கிடக்கும் துயரத்தின் வலியை பிடுங்கி எறிய வலிமை கொண்டு ஆடினர். நேரமாக ஆக முழவின் ஓசையில் காடு நடுங்கியது. அப்போது ஆனைப்பறை முழங்க தொடங்கியது. அணங்குகள் இறங்க தொடங்கினர். வெறிகொள் பாவையர் சுழன்று ஆடினர். துணங்கையாடும் பெண்களிடம் இருந்து விலகி நின்று வணங்குதலே மரபு. கூட்டம் முழுமையாக விலகி நிற்க முடியாமல் திணறி கிடந்தது. வந்திருந்த பெண்கள் எல்லோரும் ஆடத் தொடங்கினர். அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓர் அணங்கு இறங்கி ஆடத் தொடங்கியது. ஆட்டத்தினூடே குலநாகினிகள் தனித்து எழுப்பும் குலவையொலி மேலெழ கூட்டம் இடம் கொடுத்து விலகியது. அவ்வொலி கேட்டதில் இருந்து முழவுகளின் ஓசை சிறிது சிறிதாக குறைய தொடங்கியது. அணங்கிற்கிறங்கியவர்களும் தங்களது ஆட்டத்தை குறைத்தனர். பலகையில் உட்கார்ந்திருந்த கபிலர் என்ன நடக்கிறது என்பதை அறிய எட்டி பார்த்தார். குலநாகினிகளின் நடுவே நீராடி மேலெல்லாம் குருதி பூசியபடி வந்து கொண்டிருந்தான் வேல்பாரி. கூட்டத்தின் ஓசை நன்றாக குறைந்தது. அவன் வந்து கூத்துக்களத்தின் நடுவே நின்றான். முழவுகளின் ஓசை முழுவதுமாக நின்றது. உட்கார்ந்திருந்த கபிலருக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெளிவாக தெரியவில்லை. எழுந்து நின்றார். பாரியின் கைகளில் வில் இருந்தது. குருதியாட்டு விழாவுக்கு ஏன் வில்லேந்தி வந்துள்ளான் பாரி என்பது கபிலருக்கு புரியவில்லை. குலநாகிலிகள் அம்பொன்றை அவன் கைகளில் கொடுத்தனர்.
அதன் முனையில் பூச்சோடி இருந்தது. அதை வாங்கினான் பாரி. வாங்கிய கணம் அவனது உடல் சிலிர்த்து அடங்கியது. கண்களை ஒரு கணம் மூடினான். அந்த அம்பு தேக்கன் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பு. தேக்கனின் நினைவோடு கண்களை திறந்த பொழுது குருதியின் நிறம் கொண்டிருந்தன கண்கள். அவன் அம்பினை நாணில் பூட்டி இழுத்தான். குலநாகினிகள் குலவையொலி எழுப்பினர். பெண்கள் பேராசானை நினைத்து கைகளை உயர்த்தி கதறினர். பாரி அம்பினை விடுவித்தான். கொற்றவை குடிகொண்டுள்ள மர கூட்டத்துக்குள் அம்பு பாய்ந்து மறைந்தது. ஆசான் தனக்குள் செலுத்தி கொண்ட அம்பினை மீண்டும் தனக்குள் செலுத்தி கொண்டது பரம்பு. எழுந்த குலவையொலியோடு முழவின் ஓசை இணைந்து கொண்டது. குலநாகினிகள் அடுத்து மூவிலை வேலினை பாரியிடம் கொடுத்தனர். வேலினை வாங்கினான் பாரி. எழுந்த ஓசை முன்னிலும் பல மடங்கு அதிகரித்தது. பாரியின் உடலில் ஒவ்வொரு நரம்பும் விசையை கூட்டியது. கண்கள் கலங்கின. ஒரு மாவீரனை போற்றும் கணம் இது. அவனது நினைவை நெஞ்சில் ஏந்தியபடி மூவிலை வேலினை திருப்பி பிடித்து கூத்துக்களத்தின் முன் நிலத்தில் ஓங்கி குத்தி மண்ணுக்குள் இறக்கினான். நிலமிறங்கிய வேலின் கைப்பிடி அதிர்ந்து ஆடிக்கொண்டிருக்க அதற்கு பூமாலை சூட்டினர் நாகினிகள். இனி காலம் உள்ளவரை நடப்பட்ட மூவிலை வேலின் வழியாக வணங்கப்படுவான் இரவாதன். வேலினை ஊன்றிய கணத்தோடு அவ்விடம் நிற்க முடியாமல் வெளியேறி கபிலரின் அருகில் வந்து அமர்ந்தான் பாரி. துணங்கை ஆட்டம் முன்னிலும் வேகம் கொண்டது. முழவுகள் பேரோசையை எழுப்பின. கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. துணங்காடிய பெண்களை தங்களின் இரு கைகளை கொண்டு விலக்கி தள்ளினர் குலநாகினிகள். ஆனால் ஆடும் பெண்கள் எளிதில் நகர்வதாக இல்லை. பேரொலி எழுப்பிய குலநாகினிகள் அவர்களை பிடித்து தள்ளி இடமமைத்து கொடுத்தனர். அங்கு நடப்பதை பார்க்க கூட்டம் முண்டியடித்து முன்னேறியது. பாரி வந்ததும் அமர்ந்த கபிலர் மீண்டும் எழுந்து நின்று பார்த்தார். இளம் பெண் ஒருத்தி தனியே ஆடிக்கொண்டிருந்தாள். ஆனால் துணங்கையாடும் மற்ற பெண்களைப் போல அவள் ஆவேசம் கொண்டு ஆடவில்லை. தலையை மட்டும் ஆட்டி ஆட்டி மெல்ல மெல்ல ஆடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு முன்னால் குலநாகினிகள் கை குவித்து வேண்டியபடி நின்று கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த கபிலருக்கு எதுவும் புரியவில்லை. சூழ்ந்திருந்த பெண்கள் பேரோசை எழுப்பினர். கூட்டத்தினரின் குலவையொலி மேலும் மேலும் பல மடங்கு ஆகியது. ஆடியவளின் முன்னால் பச்சை மண் சிலையொன்று வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் அது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை பார்த்தபடியே நின்று அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தாள். குலவையொலி மேலும் கூடியது. எந்த நிலையிலும் கண்ணீர் சிந்தாத குலநாகினிகள் கை குவித்து கண்ணீர் மல்க வேண்டி நின்றனர். கூட்டத்தின் ஊடே அங்கு நடப்பது கபிலருக்கு தெளிவாக தெரியவில்லை. சற்றே தலையை நிமிர்த்தி எட்டி பார்த்தார். குலநாகினிகளின் வேண்டுதலை ஏற்று அந்த பெண் மண் சிலைக்கு அருகில் இருந்த எதையோ எடுக்க தொடங்கினாள். நாகினிகள் குலவையிடத் தொடங்கின. இதுவரை இல்லாத அளவு வெளிவந்து கொண்டிருந்தது பேரோசை. எடுத்தவள் தன் காதுகளில் அதை அணிந்து கொண்டாள். கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் குலவையொலியை பல மடங்கு ஆக்கினார்கள். மீண்டும் அவள் தலையை மெல்ல மெல்ல ஆட்டத் தொடங்கினாள். பின்புறம் இருந்து பார்த்து கொண்டிருந்த கபிலருக்கு நீண்ட நேரம் கழித்துதான் புரிய தொடங்கியது. அவள் காதில் அணிந்தது மகரக்குலை காதணி. புதிய மண் சிலையில் நினைவினை இறக்கி நடத்தப்பட்ட வழிபாட்டு சடங்கு பொற்சுவைக்கானது. அதை உணர்ந்த கணத்தில் கபிலரின் மேலெல்லாம் வியர்த்து பொங்கியது. கண்களில் நீர் பெருக கூட்டத்தை விலக்கி சடசடவென்று உள்ளே நுழைந்தார். பெண்கள் மட்டுமே ஆடும் களத்தில் கபிலர் ஏன் உள்ளே நுழைகிறார் என்று மற்றவர்கள் சிந்தித்து முடிக்கும் முன் கூத்துக்களத்தின் முன்னிலையை அடைந்தார். மகரக்குலை காதணி இரு காது மடல்களிலும் தொங்க ஆடிக்கொண்டிருந்தவளின் முகத்தை பார்த்தார். குலவையொலியினூடே அவள் கண்களை இறுக மூடியிருந்தாள். தானும் கண்மூடினார் கபிலர். அவரின் கண்களில் இருந்து நீர் பொங்கி வந்தது. மண்டியிட்டு அவளின் காலினை தொட்டு வணங்கினார் கபிலர். அமர்ந்திருந்த பாரி எழுந்து வேகமாக கூட்டத்துக்குள் நுழைந்தான். உயிர் துறக்கும் பொழுது தனது மடியில் கிடந்த பொற்சுவையின் காலடியை தொட்டு வணங்கிய கபிலர் அவ்விடம் விட்டு எழ முடியாமல் அப்படியே கிடந்தார். பாரி அவரை கைப்பிடித்து தூக்கினான். துணங்கை ஆட்டம் மீண்டும் தொடங்கியது. முழவுகள் ஒலி எழுப்ப தொடங்கின. பெண்கள் சுழன்ற ஆடினர். கபிலரை அழைத்து வந்து நீலனின் அருகில் அமர வைத்தான் பாரி. உணர்ச்சியின் கொந்தளிப்பில் இருந்தார் கபிலர். துணங்கை ஆட்டம் உணர்வு நிலையை கூட்டிக் கொண்டே இருந்தது. கூட்டத்தில் இருந்த சங்கவை தந்தையை தேடி அருகில் வந்தாள். பாரி அவளை தூக்கி தனக்கும் கபிலருக்கும் நடுவில் உட்கார வைத்துக் கொண்டான். கபிலரின் கைகள் சங்கவையின் தலையை கோதிவிட்டன. அவள் இடப்புறமாக திரும்பி கபிலரை பார்த்து புன்முறுவலோடு அவரின் தாடியை சட்டென வருடி விட்டபடி கூத்துக்களத்தை பார்த்து திருப்பி விட்டாள்.
நீண்ட நேரமாக உணர்ச்சி கொந்தளிப்பில் இருந்த கபிலரின் முகம் சற்றே மாறத் தொடங்கியது. சங்கவையின் சிறு குறும்பு அவரின் மனநிலையை மாற்ற தலைப்பட்டது. சினமாந்தர்கள் ஆடும் போர் துணங்கை இறுதி கட்டத்தை எட்டி கொண்டிருந்தது. கபிலருக்கு வாரிக்கையனின் நினைவு வந்தது. அவரை கூத்து தொடக்கத்தில் இருந்து பார்க்கவில்லையே என்று சிந்தித்தபடி பாரியிடம் கேட்டார், வாரிக்கையன் எங்கே என்று. இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார் என்றான் பாரி. பொழுது நள்ளிரவை நெருங்க போகிறது. பரம்பு நாடே இங்கு இருக்கையில் அவர் மட்டும் எங்கே போயுள்ளார் என்று கேட்டார் கபிலர். அவருடன் முதுவேலனும் சேர்ந்து போயிருக்கிறார் என்றான் பாரி. எங்கு என்று மட்டும் சொல்லாமல் வெளிவந்து கொண்டிருந்தன பாரியின் சொற்கள். வழக்கமாக அதை புரிந்து கொள்பவர்தான் கபிலர். ஆனால் இன்றைய உணர்வு நிலையில் சொற்களின் துல்லியத்தின் மீது பயணிக்கும் நிலையில் அவர் இல்லை. வாரிக்கையன் எங்குதான் போயுள்ளார் பாரி என்று மறுபடியும் கேட்டார். பாரி சொன்னான், 4 ஆண்டுக்கு ஒரு முறை ஒளிவாள் இறங்கும் அல்லவா, ஆதிமலையின் பெரும் கடவு, அங்கே போயுள்ளார் என்றான். அங்கு எதற்கு என்று சிந்தித்தபடியே கேட்டவர், இது போல அங்கேதும் கூத்து நடக்கிறதா என்றார். தேக்கனும் இரவாதனும் பொற்சுவையும் நிலை கொள்ள வேண்டிய இடம் இதுதான். ஆனால் திசைவேலர் நிலை கொள்ள வேண்டிய இடம் அதுதானே. அதனால்தான் திசைவேலர் பயன்படுத்திய நாளிகை கோலினை எடுத்துக்கொண்டு அங்கே போயுள்ளனர் வாரிக்கையனும் முதுவேலனும் என்றார். உறைந்த உணர்வு மீண்டும் வெடித்து மேலெழுவது போல இருந்தது. சங்கவையை கடந்து பாரியின் தோல் நோக்கி போனது கபிலரின் கை. அந்த கையை இறுக பிடித்த பாரி சொன்னான், அறம் காக்கும் தெய்வங்கள் எமது நிலத்தை ஆளட்டும், எம் மக்களை ஆளட்டும், எம்மை ஆளட்டும் என்றான். சொல்லி முடிக்கும் பொழுது முழவின் ஒலியோடு மீண்டும் குலவை ஒலி இணைந்தது. அனைத்து பெண்களும் பெரும் குலவையை வெளிப்படுத்தியபடி துணங்கை ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். கள்ளும் ஊடும் சேர பாணர் கூத்து தொடங்கும் நேரம் நெருங்கியது. உணர்வால் இருக்கப்பட்டிருந்த கபிலர் மீண்டு வர முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். கூத்தர்களும் பாணர்களும் களம்புக ஆயத்தமாயினர். முழவினை வெளியேற்றிவிட்டு மற்ற இசைக்கருவிகளை உள்ளெடுத்து வர தொடங்கினர். கஞ்சத்தால் ஆன குமுழுவம், கருங்காலியால் ஆன இடக்கை, செங்காலியால் ஆன சல்லியம், வேம்பாலான மத்தளம் ஆகியவற்றை கொண்டு இசைவாணர்கள் கூத்துக்களத்தை சுற்றி வட்டமிட்டு நின்றனர். துணங்கை கூத்து முடிவதற்குத்தான் அனைவரும் காத்திருந்தனர். இப்பொழுது களம் புகுந்தனர். செம்மேளி பாணர் கூட்டத்தின் பெயர் சொல்லி உறக்க கத்தினான் நீலன். நீலனின் குரல் கேட்ட கணம் கூத்துக்களம் மொத்தமும் அமைதி அடைந்தது. என்ன சொல்ல போகிறான் நீலன் என்பதை அறிய அனைவரும் ஆவலோடு அவனை பார்த்தனர். கூட்டத்துக்குள் இருந்த மயிலா குழந்தையோடு மீண்டும் முன்னால் வந்து எட்டி பார்த்தான். அனைவரின் பார்வையும் நீலனின் மீது இருந்தது. அவன் திரும்பி கபிலரை பார்த்தான். கலங்கி உறைந்த முகம் அப்படியே இருந்தது. ஒரு கணத்தில் இந்த முகத்தை மலரச் செய்ய என்னால் முடியும் என்பது போல இருந்தது அவனது பார்வை. கபிலரிடம் இருந்து பார்வையை விலக்கி பாணனை பார்த்து சொன்னான், பனையன் மகனே பாடலை பாடுங்கள் என்று. சொல்லிய கணம் கூட்டத்தின் பேரொலி விண்ணை முட்டியது. கபிலரின் முகம் மறு கணமே மாறத் தொடங்கியது. தான் பரம்புக்குள் நுழைய வேட்டுவன் பாறையில் கால் வைத்த முதல் நாள் நீலன் சொன்னானே, முழு நிலவு நாளில் பனையன் மகனே பாடலை பாடினால் பரம்பு நாடே எழுந்து ஆடும் என்று. நீலன் அன்று சொன்ன சொற்கள் நினைவுக்குள்ளிருந்து மேலெழுந்து வந்தது. குறிஞ்சி நிலத்துக்கே உரிய தொண்டக சிறு பறையை தனது இடுப்பில் கட்டியிருந்த முதுபாணன் கூத்துக்களத்தை வட்டமடித்தபடி உள்ளே நுழைந்தான். முழு நிலவு பொழிந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் ஆரவாரம் பெருக தொடங்கியது. பாடர்கள் எல்லோரும் இசையாலும் குரலாலும் இணைய தொடங்கினர். பாடல் பாடிய கணத்தில் பரம்பே எழுந்து ஆடத் தொடங்கியது. பனையன் மகனே பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலை, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடைத்து காக்கும் தொல்குடி வேந்தே, நின் பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தழுவும் காற்றும் தளலும் வானும், அண்டுவர் தம்மை அணைக்கும் தாய்மடி, அளவில்லா அன்பை பொடியும் தொல்குடி, பனையன் மகனே பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலை, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, உனக்கு கோலும் இல்லை குடையும் இல்லை, கொடியும் இல்லை முரசும் இல்லை, நிகர்பகை இல்லை பழியும் இல்லை, நின்னை வெல்வோர் யாரும் இல்லை, பனையன் மகனே பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலை, திணையின் அளவே பிற உயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே,
நீ அழிக்கும் செந்நாய்க்கு ஆளியாவாய். அழியா பகையை ஏற்ற எதிரிகள் சூது செய்யினும் சூழ்ந்து தாக்கினும் ஏது மற்றவராய் இழந்தே செல்வார். பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரி வேலை. திரையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ வையை கழிமுக வைப்பூர் எரித்தாய். திரையர் குலத்தை தீரின்றி வீட்டாய். எழுவனாற்றில் இறங்கிய படையை எளிய பூச்சியால் அழித்தே ஒழித்தாய். சிறுகாது முயலின் குருதி தோய்த்து பெரும் வேந்தர்களை நடுங்குறச் செய்தாய். வேளிர் குலத்தின் பாலியை காத்தாய். சேரனை வென்று குதிரைகள் சேர்த்தாய். பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரி வேலை. தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீயாய் பிறர் மேல் நெல்முனையும் வீசாய். எல்லை கடந்தவர் ஏறி வந்தினின் கொற்றவை களத்தில் வஞ்சினம் உரைப்பாய். செருக்களம் வென்று செங்குருதி குளிப்பாய். வேந்தர் படையை வெல்வாய் அன்றே. கருங்கிளி நிமித்தம் களறிய பின்னரும் போரினை வெறுத்தாய் பொறுமை காத்தாய். நீலனை மீட்கவே நெடும்படை ஒருத்தாய். பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலை. தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. நீ முருகன் வள்ளி முடிச்சிலொரு கண்ணினி. எவ்வி சோமா இணைப்பிலொரு பின்னல் நீ. சூழிவேல் தூதுவை பின்னலின் தொடர்ச்சி நீ. தேக்கனும் பழையனும் விட்டு சென்ற வீரம் நீ. பனையன் மகனே பனையன் மகனே பல்லுயிரோம்பும் பாரி வேலை. தினையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே. எம் பாணர் வந்தால் பாடல் கேட்டும் கூத்தர் ஆடினால் குளிர்மனம் கொண்டும் இல்லை எனாது எல்லாம் வழங்கி பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலே. நீ பனை போல் வாழ்க நீ பனை போல் வாழ்க. வீரயுக நாயகன் வேள்பாரி கதை முடிஞ்சது. இந்த கதையை எல்லாருமே தொடர்ந்து பார்த்தீங்க. ஆனா நான் நல்லா சொன்னனா சொல்லலையா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, இந்த கதையை கேட்டவங்க தயவு செஞ்சு ஒரு லைக்காச்சும் போட்டுட்டு போங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த கதையை போட்டிருக்கேன். நான் சொன்னதுல ஏதாவது தவறுகள் இருந்தா கூட அதையும் தயவு செஞ்சு சுட்டி காட்டுங்க. ஒரு லைக் போடுங்க. அது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம நல்லா சொல்லியிருக்கோம், அதனால அவங்க லைக் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி என்னோட மனசு கொஞ்சம் திருப்தி பட்டுக்கும். அதனால எந்த கதையை கேட்டாலும் தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு கதையில் உங்களை மறுபடியும் பார்க்குறேன். பாய்.